ஓமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா பஞ்சாக்னியில் ஜபம் செய்தாயே குருநாதா பஞ்சாக்னியில் ஜபம் செய்தாயே குருநாதா எங்கள் நெஞ்சாக்னியில் நிறைந்தாயே பரத்வாஜா எங்கள் நெஞ்சாக்னியில் நிறைந்தாயே பரத்வாஜா சுவாமி தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வல்களை அழித்திடக் கண்டோம் தடைகளை விலக்கிடவே உனை நாடி வந்தோம் தடைகளை விலக்கிடவே உனை நாடி வந்தோம் தவ வலிமையால் தடைகளை தகர்த்திடக் கண்டோம் உன் வலிமையால் தடைகளை தகர்த்திடக் கண்டோம் மாதவமே வடிவான குருதேவா எங்கள் பரத்வாஜா பூஜையின் இலக்கணமே குருதேவா எங்கள் பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா உனை நாடி வந்தோம் அஞ்சேல் எனும் ஊடகம் தந்து சஞ்சலங்கள் தீர்த்தாயே அஞ்சேல் எனும் ஊடகம் தந்து சஞ்சலங்கள் தீர்த்தாயே மாதவமே வடிவான குருதேவா எங்கள் பரத்வாஜா பூஜையின் இலக்கணமே குருதேவா எங்கள் பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரிகாரம் இல்லையென பதறியோரே குருதேவா பரிகாரம் இல்லையென பதறியோரே குருதேவா தவத்தாலே மாற்றியதை கண்டோமே குருதேவா உன் தவத்தாலே மாற்றியதை கண்டோமே குருதேவா மாதவமே வடிவான குருதேவா எங்கள் பரத்வாஜா பூஜையின் இலக்கணமே குருதேவா எங்கள் பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா பஞ்சாக்னியில் ஜபம் செய்தாயே குருநாதா பஞ்சாக்னியில் ஜபம் செய்தாயே குருநாதா எங்கள் நெஞ்சாக்னியில் நிறைந்தாயே பரத்வாஜா எங்கள் நெஞ்சாக்னியில் நிறைந்தாயே பரத்வாஜா சுவாமி தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா தஞ்சம் புகுந்தோமே குருநாதா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா நெஞ்சில் உனை வைத்தோமே பரத்வாஜா 4 பக்கம் அக்னி 4 பக்கம் அக்னி 1 2 3 4 4 பக்கம் அக்னி நடுமத்தியில் உட்காந்துக்கணும் மேலே சூரியன் 4 இது ஒரு
மேலே சூரியன், அது ஒன்று. 5 பஞ்சாக்னி. அந்த பஞ்சாக்னி நடுவில் ஜெபம் பண்ணாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி பகை நோய் விலகிடும். அந்த அக்னி வாராகி இருக்கு இல்லையா, என்ன பாவம் பண்ணாலும் நசிச்சு போயிடும். என்ன பாவம் பஞ்சமகா பாதகம் பண்ணுறாங்க பாரு, அதெல்லாம் அப்படியே நசிச்சு போயிடும். அந்த பாவம் பண்ணாக்கா பாவம் தொலைஞ்சு போயிடும், தோஷம் போயிடும். அந்த தோஷம் இருக்குது, ஆச்சாரம் இல்லை, அனாச்சாரம் இல்லை, ஒழுங்காக இல்லை, அதெல்லாம் இருக்குது பாரு, தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் நசிச்சு போயிடும். நமக்கு தான் வினை தான் நோயாக வருது, வியாதியாக வருது வினை. அந்த வினை அப்படியே நோய்ங்கிற மலையாக வருது. நோய்ங்கிற மலையாக வரும்போது அது போக மாட்டேங்குது, அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை செவ்வரளி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணணும். செவ்வரளி புஷ்பம் ஹோமம் செவ்வரளி புஷ்பத்தால் பண்ணணும். பசு நெய்யில் அப்பம் வச்சு ஹோமம் பண்ணணும். அக்னி வாராகின்னு பேர். இந்த அக்னி வாராகி தான் அப்படியே பாபத்தை தொலைக்கிறது, தோஷத்தை தொலைக்கிறது. அப்படியே என்னென்னலாம் தப்பு தண்டா உலகத்தில். இப்போ தான் பசங்கள்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க, வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன தப்பு நடக்குதோ தாங்க முடியல, அழுக தான் வருது. அவ்வளவு தப்பு பண்ணுறாங்க பசங்க. பொம்மநாட்டி பசங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன், வீட்டுக்கு வர வரைக்கும் நிம்மதி இல்லை, அவ்வளவு நடக்குது. அதுக்கெல்லாம் இந்த அக்னி வாராகிய பிரார்த்தனை பண்ணால் அம்பாள் அப்படியே சந்தோஷப்படுறாளாம். வாராகி அம்பாள் என்ன பண்ணுறாளாம், சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாளாம், சே இவன் இந்த மாதிரி சொல்கிறான், ஜபிக்கிறான், ஹோமம் பண்ணுறான், இவனுக்கு அந்த மாதிரிலாம் தோஷத்தை அக்னியில் பஞ்சா போட்டு பொசிக்கிடணும். பாபத்தை அக்னி இருக்குது பாரு, அந்த இடத்துல நல்லா வைக்கோலை போட்டால் என்ன ஆகும், தக்க 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 தக்கன்னு எரியும். அந்த மாதிரி பாபம் எரிஞ்சு தொலைஞ்சு போயிடணும். இந்த பாபமும் தோஷமும் போயிட்டாலே போகிறோம். இந்த இடத்துல எல்லாருக்கும் வினை நல்ல வினையாக மாறி அந்த இடத்துல அம்பாள் காட்சி தரா. சொல்லமா எல்லாரும்? ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ரூன் பட்சய பட்சய ஸ்வாஹா. விரோதம், பகை, நம்மளை பற்றி தான் ஒவ்வொருத்தரும் பொறாமையெல்லாம், போட்டி, பஞ்சகம் எல்லாம் இருக்குது. சுற்றி அதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இவளுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது, இவ ஏன் இப்படி இருக்கா, அவள் இந்த மாதிரி பண்ணுறாளே, இவ இப்படி ஸ்லோகம் சொல்கிறாளே, இப்படிலாம் இருக்குதோ இல்லையோ. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். கரெக்டாக சொல்லணும், ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ரூன் பட்சய பட்சய ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ரூன் பட்சய பட்சய ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ரூன் பட்சய பட்சய ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ரூன் பட்சய பட்சய ஸ்வாஹா. அப்படியே எதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, பின்வழியாக ஓடிடுவோம், வரமாட்டான் யாரும். பகை வருது, அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க பாரு, புறம் பேசுகிறாங்க பாரு நம்மளை பற்றி, எல்லோரும் அந்த பக்கம் ஓடிடுவாங்க, நம்ம பக்கமே வரமாட்டாங்க. அவங்க எதிரி சத்ரு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொன்னீ நீ, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ரூன் பட்சய பட்சய
ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ருன் பட்சய பட்சய. ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ருன் பட்சய பட்சய. ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ருன் பட்சய பட்சய. ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம். ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ருன் பட்சய பட்சய. ஸ்வாஹா. ஜெய் புவனேஸ்வரி. என் பேர் யசோதா. கங்கை நகர்லேருந்து வந்துட்டுருக்கேன். நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்துட்டுருக்கோம். அம்பாவை தரிசனம் பண்ணுறோம். இப்போ பரத்வாய் அப்பாவை தரிசனம் பண்ணோம். பரத்வாய் சாமி குமாரசாமிகள் தரிசனம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் குருஜி பூஜை பண்ணுற வழிபாடே தனி வழிபாடு. எல்லாம் பார்க்க 1000 கண்கள் வேணும். அங்கே அவர் நவராத்திரி அஷ்டமி பூஜை, பஞ்சமி பூஜை, பிரதோஷ பூஜை, அவர் எல்லா பூஜைகளும் பண்ணுறார். பௌர்ணமி அன்னைக்கு 64 வித அபிஷேகங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. எங்கேயுமே அது போல் பார்த்துருக்க முடியாது வாழ்நாளில். அது காமதேனு பால் சுரக்கிற மாதிரி, அப்புறம் நம்ம நந்தினி பசு, அப்புறம் கஜேந்திர அபிஷேகம் பண்ணுற மாதிரி எல்லாம் விதவிதமாக அபிஷேகம் பண்ணிட்டு எல்லா அபிஷேகம் பழ வகைகள் அபிஷேகம் பண்ணி முடித்து அந்த குழந்தைக்கு பாலாடில் ஊற்றுறாங்க பாரு மருந்து. அது ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அது எந்த கோயிலையும் எங்கேயும் நான் பார்த்து கிடையாதுமா. நாங்கள் அது அவ்வளோ தரிசனம். குழந்த பாலில் மருந்து ஊற்று, அது குழந்தை அழுகிற சவுண்டு. நம்மளுக்கு குழந்தையா அந்த அம்மா நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு வித பூஜையும் அவ்வளோ தரிசனம் அவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. அந்த நவராத்திரிக்கு அவங்க 10 நாளும் சுமங்கலிகளுக்கு பூஜை பண்ணி, அம்பாளுக்கு பூஜை பண்ணி அவ்வளோ அழகாக பார்க்குறோம். நாங்கள் அம்பாலை வழிபடும் போது நம்ம மனித ரூபமாக காட்சி கொடுக்குறாங்க. அந்த அம்மா குழந்தைங்களை உட்கார வச்சு பாலாவாக குழந்தைய உட்கார வச்சு பாலாவாக நம்மளுக்கு காட்சி கொடுக்க வைக்கிறாரு. அப்புறம் சுமங்கலிங்களை உட்கார வச்சு நம்மளுக்கு சுமங்கலியா பாலா திருப்பர் சுந்தரியா புவனேஸ்வரி மாதா வாராகியா நம்மளுக்கு காட்சி கொடுக்க வைக்கிறாரு. ஒரு காட்சியும் நம்ம கண்ணெதிரே கண்கூட பார்க்குறோம். நம்ம கண்கூட பார்த்தோம். இப்போ குருஜி பேசும்போது ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக காதுக்கு இனிமையாக இருக்குது. நம்மளுக்கு காதில் கேட்கறதுக்கு நம்மளுக்கு அந்த மந்திரங்கள் சொல்கிறது காதில் அவர் சொல்கிறது வழிபாடு கடவுள் அவருக்கு அந்த அம்பாள் அவங்களுக்கு 100 ஆயுசுக்கு மேலே நல்லா நோய் நொடி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காலம் எங்களுக்கெல்லாம் சேவை பண்ணோம். அவர் நிறைய சேவை எங்களுக்கு அந்த தரிசனம் கொடுத்து எங்களுக்கு அவர் எங்களை காட்சி கொடுத்து எங்களுக்கு நல்லா பண்ணணும். குபேர பூஜைன்னு சொல்லிட்டு 4வது நாள் பண்ணாங்க. அப்பா இந்திர லோகத்திலேயே சிவலோகத்திலே நம்ம இருந்த காட்சி அவ்வளோ அழகாக எல்லா அம்பாலும் 21 தீபத்தில் அம்பாலை காட்சி கொடுத்து நம்மளுக்கு தரிசனம் பண்ணி ஒரு தீபத்துக்கும் ஒரு மந்திரங்கள் சொல்லி குமாரசாமிகள் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அழகாக அந்த குபேர பூஜை பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி பூஜை எங்கேயும் பார்த்தது கிடையாது. பார்த்து நாங்கள் கண்கொள்ளா காட்சி அந்த பூஜையை பார்க்கறதுக்கு வரணும். இன்றைக்கி சுமங்கலி பூஜை சுகாசினிகளுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி குருஜி பண்ணுறாரு. சுகாசினிகளுக்கு அன்னதானம் அவ்வளோ வழிபாடு பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும், 1000 ஜென்மம் வேணும். நாங்கள் எந்த பிறவியில் எந்த புண்ணியம் பண்ணமோ இந்த ஆசிரமத்துக்கு காலடி எடுத்து வச்சுருக்குறோம். அவருடைய அனுகிரகம் எங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போல் எல்லா மக்களுக்கும் இது டிவியில் பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு முறை குருஜி ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுடைய வழிபாடு கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். எங்களுக்கு எல்லாம் நிறைவேறுக்குது. குழந்தைங்களை பாலாவாக உட்கார வச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த இதில் மனையில் முக்காலியில் உட்கார வச்சு அந்த குழந்தைங்களுக்கு பட்சணம் ஊட்டுறதோ மாலை போட்டு அந்த குழந்தைங்க சந்தனம் தடவி அந்த குழந்தைங்களுக்கு பண்ணி அந்த பாலாவாக தரிசனம் நம்மளுக்கு காட்சி கொடுக்க வைக்கிறார். நம்மளுக்கு குருஜி நம்மளுக்கு அந்த பாப்பாங்களுக்கு ஊட்டுறாரு. ஸ்வீட்டு பழம் அது என்ன அது அந்த மாதிரி என்ன சாப்பிடுமா ஓடக்கூடாது, நீ அங்கே ஒழியக்கூடாது, நீ சீக்கிரம் சாப்பிட்டுடணும் சரிதானே, அது தச்சுக்கு அழுகக்கூடாது சரிதானே சொல்லிட்டு அவ்வளோ குழந்தைங்கிட்ட கொஞ்சம் பேசுகிற மாதிரி அவன் பாலா கிட்ட பேசுகிறாரு. அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. அங்கே அது பூஜை முடிஞ்சு ஆரத்தி எடுத்து ஸ்வீட்டு சாக்லேட்டு எல்லாம் அந்த குழந்தைக்கு ஊட்டுறாரு. குருஜி கையால் ஊட்டுறது நான் பார்க்க அந்த குழந்தை எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்குமோ நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்குமோ. குருஜி அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அம்பாவை வழிபடுங்க. எல்லாரும் வாங்க, தரிசனம் பாருங்க. புவனேஸ்வரி ஆசிரமத்துக்கு வாங்க. உங்களுடைய கோரிக்கையை குருஜிக்கிட்ட பேசிட்டு நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டம் நீங்கும். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் புவனேஸ்வரி. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9846775555. Daily between 9 AM and 12 noon. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுவும் அஸ்திரவாராகின்னு பேர். இந்த அஸ்திரவாராகினுடைய அருள் பரமானுகிரகம் எல்லாருக்கும் தேவை. அது சொல்லுங்க. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. நல்லா இப்படி வச்சுக்கோங்க கையை. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் பட் மிருத்யுரூபே பட் பட் காலரூபே பட் பட் அஸ்திரவாராகி ஓம் பட் ஸ்வாஹா. இது எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுலேருந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. நீங்கள் அம்பாளுக்கு யாரோ சாக்லேட் மாலை வாங்கினது அம்பாளுக்கு. வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது அம்பாளுக்கு இஷ்டம் போல் இருக்குது. அதுவும் அம்பாளுக்கு இஷ்டம் போல் இருக்குது. நடக்கட்டும். இந்த நித்திய சந்தோஷினியை நமங்கிற நாமாவளியை நீ டெய்லி சொல்லுங்க. இந்த நித்திய சந்தோஷினியை நம்ம நித்தியமும் சந்தோஷமாக வைப்ப அம்பாள். ஐம் க்ளௌம் நித்திய சந்தோஷின்யை நமஹ. ஐம் க்ளௌம் நித்திய சந்தோஷின்யை நமஹ. ஐம் க்ளௌம் நித்திய சந்தோஷின்யை நமஹ. இந்த சந்தோஷம் நிலையாக இருக்கணும். துக்கத்தை யாருன்னா எது வேணும் வேணும்னு சொல்லுவாங்களா? துக்கம் வேணும் துக்கம் வேணும்னு சொல்லுவாங்களா? துக்கமே இருக்கக்கூடாது. நித்திய சந்தோஷின்யை நமஹன்னு சொல்லிட்டு வாராகி அஷ்டோத்திரத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமம் நித்திய சந்தோஷின்யை நமஹன்னு சொல்லிட்டு
இந்த நாமத்தையே சும்மா இருக்கும்போது ஜெபிக்கலாம், நாமாவளியாக சொல்லலாம், விளக்கேற்றி நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் நைவேத்தியம் வச்சு பண்ணலாம். தயிர் சாதம் ஐஸ்வர்யம், டெய்லி சந்தோஷம், இந்த ரெண்டுமே. அதனால் ஐம் க்ளௌம் நித்திய சந்தோஷின்யே நமஹ, 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 ஐம் க்ளௌம் நித்திய சந்தோஷின்யே நமஹ. பால், வெண்ணெய், தயிர், இது மூணும் ஐஸ்வர்யமான பொருள். சாதம் சுத்தான்னம். யார் வந்தாலும் தயிர் சாதம் கொடுங்க. தயிர் சாதம் கொடுத்தாச்சுன்னா அப்படியே ஐஸ்வர்யம் பொங்கி வந்துடுறது. குழந்தை வந்தாலும் தயிர் சாதம் கொடுக்கணும். பாலாவும் சந்தோஷப்படுறான், வாராகியும் சந்தோஷப்படுறான். யார் வந்தாலும் கொடுத்தாச்சுன்னா போகிறோம், ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும், நிறைய சாஸ்வதமாக இருக்கும் ஐஸ்வர்யம். எல்லாருக்கும் அதுதான் வேணும். எது எடுத்தாலும் செலவு. 500 ரூபா நோட்டை கொடுத்தா சில்லறை வர்றதில்லை, எல்லாருக்கும் செலவு. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஐஸ்வர்யம் வேணும்னாக்கா இந்த தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணணும். மாதுளை முத்து போட்டு நைவேத்தியம் பண்ணணும் அம்பாளுக்கு. நான் சொன்ன மாதிரி நித்திய சந்தோஷின்யை நமக அந்த நாமாவளியை விடாதீங்க. எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். புகழும் வரும், நல்ல கீர்த்தியும் வரும், பதவி வரும், பதவி லாபம். பதவி லாபம் கட்டாயம் வந்துடும் எல்லாருக்கும். எல்லா பதவி இருக்க, சின்ன பதவியிலேருந்து பெரிய பதவி வரைக்கும் அந்த பதவியெல்லாம் கிடைக்கும். வாராகி இப்படி பண்ணியிருக்கான். வாராகி ஒருத்தியால் தான் அது செய்ய முடியும். இன்றைக்கி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லோரும் சேர்ந்து ஐம் க்ளௌம் ஐம் க்ளௌம் ஐம் க்ளௌம். இந்த ஐம் க்ளௌங்கிறது விடாதீங்க. இந்த ஐம் க்ளௌங்கிற மந்திரம் அத்தனை விசேஷம் பொருந்தியது. ஒருத்தன் அப்படியே மந்திரமயமாக இந்த உடம்பை ஆக்கிடும் அந்த ஐம் க்ளௌங்கிற மந்திரம். அதை சொல்லியாச்சுன்னா போகிறோம். அப்படியே எல்லாரும் போனால் மதிப்பாங்க. முதல்ல வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பாங்க. இந்த மரியாதை கிடைக்கணும். இந்த மரியாதை இப்படி வந்துட்டாங்க முகத்தை திரும்பிக்கக்கூடாது. அந்த மரியாதை கிடைக்கணும். அந்த மரியாதைக்கு இந்த ஐம் க்ளௌன்னு சொல்லுங்க. இன்றைக்கி பிரத்யட்ச காட்சி வாராகி அம்பாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி புதன்கிழமை இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை காத்தால் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, ராத்திரி 8லேருந்து 9 சுக்கிர ஹோரை. பணம் எல்லாருக்கும், தனம் எல்லாருக்கும் வர்ஷிக்கணும்னு சொல்லிட்டு உங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். எனது பிராணநாதர் சொல்லி கொடுத்தது, என் ஜனகன், என் சுவாமி, என் பிரபு சொல்லி கொடுத்தது, வேறு யாரும் இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புவனேஸ்வரி சுவாமியுடைய திருப்படிகளை சிந்தித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி. நாங்கள் இந்த சன்னிதானத்துக்கு பெரியவர் காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கோம். ரொம்ப நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஒரு வைப்ரேஷனும் எங்களுக்கு இங்கே வந்தால் கிடைக்கிறது. மன அமைதி கிடைக்குது. அதோடு இல்லாமல் நாங்கள் அந்த அம்பாளை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப, இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ அவர் அலங்காரம் பண்ணுறதோ அதை கொஞ்சத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அதனால் ஆற்றுல பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு கல்யாணம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தைங்க பிறந்தது, பொண்ணுங்களுக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக எங்களுக்கு நடந்திருக்கு. அதனால் அந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு நாங்கள் ரொம்ப விரும்பி பிரியமாக அடிக்கடி இந்த ஆசிரமம் வந்து போகிறதுக்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது பெருசு. எல்லாத்துக்கு மேலே அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் அவருடைய அந்த கடைக்கன் பார்வை எங்கள் மேலே விழறதுக்கும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனால். ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம்,
ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9884677555. Daily between 9 AM and 12 noon.